ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில ராஜா நாங்கள் ஒரு மனமா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறேன் ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி இருக்கிறீரப்பா. ஓ ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ உம்முடைய துதியை சொல்லி வருகிற கூட்டமாய் நீர் எங்களை தேர்ந்தெடுத்தீரே ராஜா, நீர் எங்களை வேர்பிரித்தீரே ராஜா. ஹல்லேலூயா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் தேவ ஆவியானவர் ஓ இந்த இடத்துல அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன் ஓ இந்த வேளையில இந்த இடத்துல எங்க நடுவுல நீர் இருக்கிறவராகவே இருக்கிறபடியா. ஓ ராஜா நீர் நடமாடி கொண்டு இருக்கிறீரப்பா. ஓ நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீரப்பா. ஓ உம்முடைய பிரசன்ன ஆண்டவர ஓ ராஜாவுடைய நாமம் அப்பா இந்த இடத்துல மகிமைப்படணுமே ராஜா. ஓ இந்த ஜெப கூட்டத்தின் மூலம் ஓ இந்த ஆசீர்வாத கூட்டத்தின் மூலம் ஓ உங்க நாம இந்த இடத்துல மகிமைப்படணுமே. ஓ என்ன நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தீரோ, என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை நீர் தெரிந்தெடுத்தீரோ. ஓ எத்தனையோ தடைகளின் மத்தியில ராஜா ஓ இந்த நாளில தகப்பனே ஓ இந்த கூட்டத்தை நடத்த நீ தந்த கிருபைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே ஓ எல்லா தடைகளையும் உடைத்த ஆண்டவரே ஓ நீர் தொடங்கினவர் அப்பா, ஓ நீர் உருவாக்கினவர் அப்பா. ஹல்லேலூயா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படணும், நீர் ஒருவரே மகிமைப்படணும். எல்லா துதியும் எல்லா கணமும் உமக்கு ஒருவருக்கே உரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ராஜாமை துதிக்கிற ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிற தகப்பனே ஓ துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஓ எங்க துதிகள் உமக்கு பிரியமா இருக்கணுமே. ஓ ராஜா ஓ ஹல்லேலூயா. ஓ துதிகளின் மத்தியில ஓ எங்க துதிகளின் மத்தியில ஓ என் ராஜா ஒரு மனமாய் கூடி இருக்கிற இடத்துல ஓ என் தேவ ஆவியானவர் ஓ நீர் இறங்கி வருகிற தேவன். ஓ துதிக்கிறவர்கள் நடுவில் நீர் இறங்கி வருகிற தேவன். இதோ நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, நாங்க துதிக்கிற ராஜா. ஓ எங்களுக்கு விரோதமா இருக்கிற ஓ எல்லா தடைகளையும் உடைக்கத்தக்க ஓ நாங்கள் ஒரு மனமாய் துதிக்கிற ஆண்டவர் ஓ ராஜாதி ராஜா. ஓ ரபலரத ரிசா தூரி கலரபலரலர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்க நடுவுல இருக்கிறீர், நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். ஓ ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. என்னே சார் நீர்தானையா என்னை தேற்றிடும் எனதே செய்யா. என்னே சார் நீர்தானையா என்னை தேற்றிடும் எனதே செய்யா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சீக்கிரம் வாரும் ஐயா, ஐயா சீக்கிரம் வாரும் ஐயா. இயேசு ராஜா என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை தேடி வந்தீரே. உளையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். உளையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது, அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அன்பாலே அணைத்து கொண்டீர் ஐயா, அன்பாலே அணைத்து கொண்டீர். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரகம் துணையும் நீரே. ஆபத்து காலத்திலே
நல்ல அனுக்கிரகம் துணையும் நீரே. அன்பே என்றீர், மகளே என்றீர், அன்பே என்றீர், மகளே என்றீர், மணவாட்டி நீதான் என்றீர், என்னை மணவாட்டி நீதான் என்றீர். இயேசு ராஜா தேடி வந்தீரே, இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. உளையான சேற்று நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். உளையான சேற்று நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும், அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அன்பாலே அணைத்து கொண்டீர். ஐயா அன்பாலே அணைத்து கொண்டீர். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. என்னை சொர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனது செய்யா. என்னை சொர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனது செய்யா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சீக்கிரம் வாருமையா, சீக்கிரம் வாருமையா. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம், இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஹல்லேலூயா. ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக எல்லாருமே ஏழைகள் தான். ஹல்லேலூயா. அவருக்கு ஏழையான உள்ளத்தை தான் அவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது கண்ணீரோட தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே பாடுகள் தான், கஷ்டங்கள் தான். ஆனால் அவர் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான், ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா அனாதையாய் அலைந்தேன் நான் தெரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர். ஹல்லேலூயா. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, ஓ அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே.
உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ஓ ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ஓ ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர், எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர். லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீர், லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீர். உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஓ அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, ஓ எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீர், ஆமென் ஆமென். எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, ஓ எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ஓ ராஜா நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தார் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பார்த்தா ஹல்லேலூயா, அவர் நம்மை நடத்தி வந்த விதம், நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை உயிரோட பாதுகாத்து வருகிற கிருபை ஹல்லேலூயா. நம்ம பிரயாணத்துல ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நம்மோட இருந்து நம்மை நேசித்து நம்மை வழி நடத்தி பாதுகாத்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முறியடித்து ஹல்லேலூயா பரிசுத்தமாய் வாழ ஓ ராஜா அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி
தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென் நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும். ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பல் தருவேன் என்று. ஓ பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பல் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் இருதய தாளத்திலிருந்து சொல்றீங்க, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஓ இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தோற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடு என் இயேசையா, தாய் போல தோற்றி தந்தை போல ஆற்றி சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே,
உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையோ, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையோ. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, என் வாழ்விலே நீர் போதும், என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென் அப்பா, நீங்க போதும் ராஜா. எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க போதும் தகப்பனே. உன்னை தாய் போல தேற்றுகிறவர், தந்தையை போல அரவணைக்கிறவர், உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்து எங்களை அழகு பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க பலவீன நேரத்துல நீங்க எங்களோட இருந்தீங்கப்பா. அப்பா வீட்டாரோட இருந்தீங்க தகப்பனே. ஒவ்வொரு பலவீன பகுதியிலையும் ஹல்லேலூயா நீர் கூடவே இருந்து ஆண்டவரே மே துதிக்கிற ராஜா. ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் தப்புவித்து நீர் வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உள்ளங்கையில நீர் வரைந்து வைத்திருக்கிறபடியால் ஹல்லேலூயா. உலகமான தாய் தகப்பனுடைய அன்பு கொஞ்ச நாள் தான், ஆனா என் தேவனுடைய அன்பு உலகத்தின் முடிவு பரியந்தமோ நான் உங்களோட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த பாடல் பகுதி என் தேவன் அங்கீகரித்து என் தேவன் இறங்கி வந்தாரு. அவருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. அவருடைய பிரசன்னத்தால் அந்த இடம் முழுவதையும் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருந்தாரு. நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிற ராஜா. மீதியான பகுதி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நம்மிடத்துல வருகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை இல்லத்துல வந்து பிள்ளைகளை பார்க்க, பிள்ளைகளை விசாரிக்க, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க நீ தந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே தகப்பனே, அப்பா அந்த பிள்ளைகள் புதிதாய் தகப்பனே குடி வந்திருக்கிற இந்த வீட்டை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும் என்று சொன்னேன். அப்பா அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் இந்த பிள்ளைகள் வீட்டை அப்பா நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த எல்லைங்களும் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம், நிலக்காலிலும் ரத்தத்தை பூசுகிறோம். அப்ப இந்த வீட்டிலே தங்கி தாபரிக்கிற பிள்ளைகளை உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன முகாந்தரத்தோடு என்ன திட்டத்தோடு உடைய பிள்ளைகளை இந்த திசைமலை பட்டணத்துல இந்த பகுதியில கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, பாடல் பாடி ஆராதனை நடத்தின மகளை நீர் ஆசீர்வதியை இன்னும் ஆண்டவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்த எங்கள் மத்தியில ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு வருகிற உடைய மகளை மறைத்து நீர் எங்கள் மத்தியில வெளிப்படும்படியாய் ஆவியானவருடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளோடு இணைந்து இந்த ஜெப கொடுகையில பங்கு வரும்படி எங்களை நீ கொண்டு வந்து தகப்பனை சேர்த்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிற ராஜா, நீர் என்னை மறைத்து பேச முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே நீர் கொடுத்த மன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் என்ன வார்த்தை கொடுத்தீரோ ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமா இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறேன், எங்களை ஒருமுகப்படுத்துங்கப்பா. ஆமீன் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் ஆசைப்படுற ஆவியானவர் அப்பா இந்த வேளையில கூட ராஜா நீர் ஆசைப்பட போற கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பமும் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் தேரோ இருளாய் தோன்றும் எங்கோ சோதனை வேளையில் சொல் கேட்கும் செவியிலே வாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. வாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு உண்டனுக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஐயோ இருந்த காலத்தில்
ஆவி குறை வாழ்ந்தார் மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்றேன் என் பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினார் மொத்தம் என் உள்ளம் மாறிற்று இயேசு என்னை காக்க வல்லோர் மொத்தம் என் உள்ளம் மாறிற்று இயேசு என்னை காக்கும் வல்ல மீட்ப உண்டனுக்கு உண்டனுக்கு காக்கும் வல்ல மீட்ப உண்டனுக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தால் நம்புவேன் என் நேசர் மீட்பரே யார் கைவிட்டால் பேர் செல்வேன் எனது இயேசுவே அகல ஆழ உயரமாய் எவ்வள அன்பு கொடுத்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு உண்டனுக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே அல்லேலூயா அவர் ரத்தத்தினால என்ன செஞ்சிருக்காரு ஜெயத்தை எடுத்து நம்மளை அவர் கரை தூக்கி இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா நம்ம என்ன அழகான பாடல் அல்லேலூயா அல்லேலூயா இயேசு என்ன செஞ்சாரு கரத்தை தூக்கிறார் அப்போ நமக்கு ஜெயம் தந்துட்டார் அல்லேலூயா சாத்தானுடைய சதியெல்லாம் அழித்து அவர் ஜெயம் எடுத்து நம்மளை ஜெயம் எடுக்க வச்சிருக்கிறார் அல்லேலூயா இந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோட சொன்ன வார்த்தை அல்லேலூயா ஒருத்தருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் விசுவாசி மனுஷனுக்கு பயப்படக்கூடாதான் அல்லேலூயா ஆண்டவர் செபித்துக்கிட்டே இருக்கச்சுல ஆண்டவர் பேசுறாரு மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாதான் பயப்படக்கூடாதான் அல்லேலூயா அவங்க அப்படி அவங்க இப்படி எதுனாலும் என்ன செய்யக்கூடாது பயப்படவே கூடாது அல்லேலூயா சொல்லாங்க இவங்க நம்மளுக்கு பயங்கரமான ஒரு மந்திரம் வச்சுட்டாங்கப்பா இவங்க நம்மளுக்கு விரோதமா சமம் விடுதாங்கப்பா இவங்க நம்மளுக்கு விரோதமா வன்கண் வச்சுட்டாங்கப்பா எல்லாமே மனுஷனுக்கு பயப்படுத பயம் நம்மளுக்கு வேண்டாம் அல்லேலூயா இயேசு நம்மளோட இருந்தா எதுக்குமே பயப்படக்கூடாது அல்லேலூயா ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்ல வரும் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது சொல்லு அல்லேலூயா அல்லேலூயா எதுவுமே இல்லை மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது அல்லேலூயா அவர் வார்த்தை சொன்னார் பாடலை சொன்னார் அப்போ இயேசு கை தூக்கினார் விசுவாசம் அல்லேலூயா அப்போ மனுஷனுக்கு பயப்படுத பயம் நம்மளுக்கு வேண்டாம் அல்லேலூயா இயேசு நம்மளோட இருக்கிறார் அல்லேலூயா அவர் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு நினைப்போம் யார் மூலமா அது என்ன செய்யும் வார்த்தைகள் வரும் எப்படின்னா நம்மளை ஒரு படி ஆவிக்குரியதுல எழும்ப விடாது அப்படி அது நம்மளை பத்தி அந்த இதுக்கே நம்ம செவித்துக்கிட்டே இருப்போம் ஆண்டவரே 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 அல்லேலூயா அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீ மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம் சத்துருக்கு பயப்பட வேண்டாம் மாந்திரத்துக்கு பயப்பட வேண்டாம் எதுக்குமே நம்ம ஆண்டவர் பெரியவர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எதுவுமே இல்லை அவர் தான் நம்மளுக்கு அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நீ கொடுத்த வார்த்தை ஆண்டவரே என்ன வார்த்தைங்கச்சுல அவர் நல்ல வசனம் தான் நம்ம ஆண்டவர் தந்தாரு அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அல்லேலூயா ஆதிகாமம் 22:3 26:3 ஆதிகாமம் 26:3 ம் 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 ஹல்லேலூயா நீர் என்னை மறைத்து பேச ஆண்டவரே ஹல்லேலூயா அப்போ இந்த வீட்டாருக்கு ஹல்லேலூயா வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் ஆபிராமுக்கு ஆசீர்வாதம் ஆபிராம் மட்டுமா எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தை கொடுத்து அவனோட ஆசீர்வாதம் விசுவாசம் தான் நம்மளுக்கு வேணும் அப்போ இந்த வீட்டுல அவர் சொல்ல இந்த தேசத்துல இந்த வீடு ஹல்லேலூயா
இந்த வீடு நம்ம எடுக்கணும். இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, இந்த வீட்டிலே நீ வாசம் பண்ணுதான். நீ இந்த வீட்டிலே அமர்ந்து இருக்கிறா. இந்த வீடு ஆண்டு தந்த வீடு. அல்லேலூயா. அவர் தேர்ந்தெடுத்து வேறு பிரித்து தந்த வீடு. அப்போ இதுல நீ வாசம் பண்ணு. நீ மாத்திரம் வாசம் பண்ணத போல உன் சன்னதியை வாசம் பண்ணு. அல்லேலூயா. இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலம். இது கர்த்தரால் தந்த ஸ்தலம். கர்த்தர் கண்ணீருக்கு பதில் கொடுத்தது எப்படி? கீழ்ப்படிந்ததுனால. அல்லேலூயா. அவங்களுக்குடைய உறவுகள் ஆண்டருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்ன நோக்கம் என்னது அவருக்கு தான் தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்லிதாரு, இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் கூட பாட்டு படிச்சீங்களா? அல்லேலூயா. உன்னோடு நான் இருந்து உன்னை என்ன செய்வேன்? அதிசயங்களே காணப்படுவேன். அல்லேலூயா. உன் கண்ணீரை என்ன செய்வேன்? துடைத்து. கலங்காதே கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். உன்னோடு நான் இருந்து அதிசயம் காண செய்வேன். உன்னோடு நான் இருந்து அதிசயம் காண செய்வேன். உனக்குள்ளே நான் இருந்து உங்களுக்கும் மாற்றிடுவேன். உனக்குள்ளே நான் இருந்து உங்களுக்கும் மாற்றிடுவேன். கலங்காதே கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம மகிழ்ச்சி இந்த வீட்டில் இந்த நாட்கள் முதல் நாள் கூட்ட வைக்கிறோம், அப்படிதானே? ஒரு மகிழ்ச்சி. அதனால அம்மா செபித்ததை போல ஒரு சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அப்போ சன்னதிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த தேசத்தை சுற்றி வரங்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம நினைப்போம். ஆபிரகாம் சொன்னார்ல, ஆண்டவர் கடற்கரை மண்ணை பாரப்பா, இந்த வானத்து நட்சத்திரங்களை பாரப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இப்ப ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதிங்க. ஏன்னா ஆபிரகாம் அப்படியே ஆண்டுட்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் செபித்தாங்க இல்ல. அல்லேலூயா. கீழ்ப்படிது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட 4வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிராணங்களையும் கை கொண்டபடினால். அப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்தவன் பேர் என்ன? அது ஆபிரகாம் 12 வருது, 1:2. உன்னை ஆசீர்வதித்தவன் பேர் என்ன செய்வேன்? கீழ்ப்படிந்ததுனால இந்த வார்த்தை. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் முக்கியம் அவருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிராணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன். உன் சந்ததி பூமியிலுள்ள சகல சாதிகளையும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வீட்டுல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் சன்னதி வராண்டர் பேசுறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை 12 எடுங்க. அதே 12 ஒண்ணு பார்த்தா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. அல்லேலூயா. இப்போ தாய் தகப்பனை விட்டு உடனே நீ போனி சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி போக முடியும்? ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை, கீழ்ப்படிந்தாங்க. அல்லேலூயா. போனி சொன்னோன்னே நம்ம தாய் துணைக்கு வரணும், என் தகப்பன் துணைக்கு வரணும் அவங்க எதிர்பார்க்கல. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அப்படி சொல்றாருல, கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு நீ போ. அப்போ இந்த வீட்டார் அப்படிதான் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொன்னேன் போன்ல எங்க சித்திக்கிட்டவனாலே. அல்லேலூயா. நான் இப்படி கதையாச்சு அவங்க எடுத்தாங்க. சொல்லேன், மும்பை பட்டணத்துல நான் வரஞ்சில, இந்த கானான் தேசத்தை விட்டு நான் போறேனே நீ நாளுதேன், உங்களுக்கு மீண்டும் கானான் தேசத்தை தந்திருக்காருன்னே.
விசுவாசம் வேணும். சொன்னா என்ன செய்யணும்? விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் என்ன சொன்னேன், அந்த வறண்ட இடம், அந்த நீங்க இருந்த விட இப்ப எவ்வளவு அழகான இடம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் எதை தந்தாலும் அவர் நன்மையை செய்வார். எது அவர் அப்பாவுடைய திட்டம் வேற இருக்கும். நம்ம ஒண்ணுல நடக்கலைன்னா அதான் நடக்கலமோ, அது அவருடைய திட்டம் இருக்காது, அது அவர் சுத்தம் இருக்காது. ஆனா நடக்காததுக்கு போராடுவோம். அல்லேலூயா. அப்பாவுடைய சித்தம் எது, அப்பாவுடைய திட்டம் எது? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. அப்போ பாருங்க 2வது வசனம் சொல்லுது, அவர் கீழ்ப்படிந்தபடியால் உடனே அதை போல அந்த தாய் தப்பனை விட்டு ஆண்டவர் சொன்னதை போல கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும், தேசம் தகப்பனுடைய வீடு சொந்த எல்லாத்தையும் விட்டு என்ன செய்ய நீ போ. அவர் ஒரு வார்த்தை சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, போய்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அல்லேலூயா. உனக்கு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய் போ. அப்படி போன பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். அப்ப இந்த நாட்களை பாருங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தேன். வாகனத்துல வர செல்கிற சொன்னேன், ஆண்டவரே இந்த வீட்டார் மாத்திரம் இல்ல, எல்லா மக்களுக்கும் என்ன செய்யும், இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறணும். அல்லேலூயா. எப்படா அந்த வீட்டுல செபிக்கும் பொழுது தாயார் சொன்னாங்க, என்கிட்ட போன் பண்ணி நான் தரிசனம் கண்டேன், நீ எல்லாருக்கும் ஆகாரம் என்ன செய்தா கொடுத்ததை போல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு, ஆண்டவரே யாரும் அந்த இடத்துல வெறுமையா போக கூடாதப்பா. அல்லேலூயா. அந்த வீட்டாரை ஆசீர்வதிக்கிறீங்க, அதே போல ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ என்ன செய்ய போறீங்க, ஆசீர்வதிக்க போறீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க ஆசீர்வாதம் அவர்கிட்ட சண்டை போட வேண்டியது இல்லை. எப்படின்னா ஆபிராமை போல நீங்க கீழ்ப்படியும் பொழுது அவர்கிட்ட சண்டை போடட்டான். சண்டை போட்டு நீர் எனக்கு அதை செய்ய இதை செய்ய நீ கரைய வேண்டியது ஏழுவில்லை. ஆபிராம் கீழ்ப்படிந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் ஆபிராம் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். உனக்கு ஆசீர்வதித்து பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். அதுல பாருங்க 17 கிட அதுல 1-2 பார்த்தா அவன் சொல்றாரு உத்தமனா இருந்தானா. அல்லேலூயா. 17 அல்லேலூயா. அந்த ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்ல உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அல்லேலூயா. அப்ப 12 என்படி பார்க்கும், உடனே இனத்தார் வீட்டை விட்டு உடனே கீழ்ப்படிந்து போறாங்க ஆபிராம். அல்லேலூயா. இதில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன செய், நான் சர்வ வல்ல உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நடந்து என்ன செய், உத்தமனாயிரு. நீ உத்தமனா இருக்க சில ஆசீர்வாதம். அல்லேலூயா. சகோதரி டீச்சர் வேலை செய்யறா, அந்த இடத்துல கூட எத்தனை பேர் செய்தாலும் கர்த்தர் அவளோட இருக்கிறதையும் கர்த்தருடைய நடவடிக்கை அவளோட இருக்கிறதையும் எத்தனை பேரால மேடங்கள்ல என்ன செய்யும், தாய் கிடைக்கும். இவ உத்தமமான பிள்ளை, இவ உண்மையா உழைக்கிற மகள். அல்லேலூயா. எதுலையுமே உண்மை ஆசீர்வாதத்தை தரும். அல்லேலூயா. ஆண்டோடைய ஆபிராமை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு, ஒரு வார்த்தை சொல்லல, தகப்பனை விட்டு வெளியே போச்சுல, தேசத்தை விட்டு வெளியே போச்சுல, உடனே அடியேன் போறேன்னு போனாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 4 வேற்று தீர்க்க தரிசனம் கேட்போம். அல்லேலூயா. இப்ப இங்கனே இருக்குது அப்படி நம்ம யாரும் போகல. அல்லேலூயா. நம்ம அப்படி உலகம் ஓடிக்கொண்டு இருக்க கடைசி காலம். அல்லேலூயா. அப்படி இல்லாதவளுக்கு நம்ம இருக்கிறதுக்கான 2வது வசனம் பாருங்க, அப்படி உத்தமனா இருந்ததுக்கு தான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளா பெருக பண்ணுவேன். உடன்படிக்கை பண்ணி இந்த உத்தமா இருந்தவன் அவர் ஆசீர்வதிக்கிறார். 12 பார்க்கிறோம், அவர் தாய் தப்பன் கீழ்ப்படிய சில என்ன செய்தாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உத்தமா இருக்க சில அவருக்கு ஆசீர்வாதம். பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் மாதிரி அவருக்கு வருது பாருங்க. ஆதியாகமம் 29 அதுல 21 ஆதியாகமம் 21:9 படிங்க. ம் 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 இருப்பது என்றால், பின்பு ஏற்று தேசராகிய ஆகார் ஆபிராமுக்கு பெற்ற குமாரன். எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அந்த பாருங்க, பரியாசம் பண்ணுகிறதே சாராள் கண்டு ஆபிராமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகளையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனுக்கு ஈசாக்கோட சுதந்திரளிப்பு இல்லை. அல்லேலூயா. சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றான். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல அவன் கவலைப்பட்டோன்னா அதுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய நாம மகிமை 12வது வசனத்துல 11:11 தன் மகனுக்கு குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிராமுக்கு மிகவும் என்ன செஞ்சு துக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரன் சாராள் சொன்ன அவளுக்கு எப்படியெல்லாம் அவன் பிள்ளை தானே, அதை பிரிக்க அவனுக்கு என்ன செய்யுது, துக்கமா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஆபிராமை கூட்டு பேசுறாரு. அப்பொழுது தேவன் ஆபிராமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கிடத்தில் உன் சந்ததியை விளங்கும். அதனால் நான் சாராள் உனக்கு சொல்வ எல்லாத்தையும் என்ன செய்து கேள். அப்ப இதுல சொல்லுது, அவர் சொல்லதை கேளு. உடனே அவர் கீழ்ப்படுகிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் அப்படித்தானே, அவர் உண்மையிலேயே வானத்தையும் பூமியை உருவாக்கி நம்மளே நேசி எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பாங்க சில அவர் நம்மளை மன்னிக்க வேண்டிய தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ அபிராமட்ட நீ உத்தமனாயிரு. அவர் உடனே கீழ்ப்படிதாரு. ஆதியாகமம் 12:1-2 சொல்றாரு, உன் தகப்பன் விட்டு தாய் விட்டு இந்த தேசத்தோட்டு நீ வெளியே போங்க சில. அப்படியே என் ராஜாவுடைய நாம மகிமைக்காக அவர் ஒரு வார்த்தை கேட்கல, அப்படியே கீழ்ப்படிய போகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சாராள் சொல்ல வார்த்தைக்கு துக்கமா இருக்கிறான் ஆபிராம். ஆண்டு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான், கீழ்ப்படுகிறான். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, உண்மை கீழ் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆதிகாமம் 22:1-3 படித்து பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்னு தேவ ஆபிராமை நோக்கி சோதித்தார். எப்படினில் அவனை நோக்கி ஆபிராமே என்றார். அவன் இதோ அடியேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆபிராமுடைய வார்த்தையை நம்ம ஆதியாகமத்துல படித்து பாருங்க, இதோ அடியேன். ஹல்லேலூயா. அது ஆபிராமேங்கும் பொழுது இதோ அடியேன், அது ஒரு தாழ்மை. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தாழ்மை உள்ள ஆபிராம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வீட்டாருக்கு வச்சிருக்காங்க இயேசப்பா. உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்களை தந்து அவர் அனுப்ப போகிறார். உங்களுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணியிருப்பார். உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்தேன்னு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். நம்ம நினைப்போம், என்னைக்கு அது நிறைவேறும், என்ன நிறைவேறலையே. எத்தனை வருஷம் கழிச்சு ஆபிராமுக்கு நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் கிட்ட இந்த மனமகிழ்ச்சியான நாட்கள்ல ஹல்லேலூயா அம்மா அமூலாண்டர் வார்த்தை இப்படி சொன்னாங்களா, இந்த வீட்டுல சமாதானம், அலங்காரத்துக்குள்ள சமாதானம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஒரு சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உடன்படிக்கை பண்ணி தான் நம்மளை தேற்றுவார். ஒவ்வொரு வசனத்தின் மூலம் தேற்றுவார். கண்ணீரோடு இருக்கும் பொழுது சரி அப்பாட்ட கொஞ்சம் பேசிட்டு வருமே, அப்பாட்ட போய் செபித்துட்டு வருமே, இனி நம்ம செபிக்கும் பொழுது நம்மளுக்கு வசனத்தை தந்துடுவார். அந்த வசனம் நம்மளுக்கு உடனே என்ன செஞ்சோம், ஆறுதல் வந்துடும். அதான் அவர் ஆறுதல் தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆறுதல் அளிப்பார். ஒரு தாய் தேற்றுவதை போல் அவர் தேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நன்றி. அது 1-2-3 படிச்சு பார்த்தா 3 வரை. அப்பொழுது அவர் கீழ்ப்படிந்து அப்புறம் ஆண்டவர் சொன்னோன்னு 2வது வசனத்துல, அப்பொழுது அவர் உன் புத்திரன் என் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மேரிபா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்த மலையிலே ஒன்றில் மேல் அவனை என்னச்சு தகன பலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. அவர் உன்னை பலியா விட்டாங்க சொன்னோன்னு அந்த விசுவாசத்துக்காக. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைனால கூட என்ன செய்யல, அவரு இல்லைன்னு சொல்லல, விசுவாசம். அதுக்காக அவர் அழிக்கிற தேவனா அத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை கொடுத்துக்க கொல்லைய போறாரு இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் ஒரு பிரச்சனை போல வந்தோம்னு நினைப்போம். அவர் அழிக்கிற தேவனே இல்லை, அவர் உண்டு பண்ணுகிற தேவன். அவர் பாதத்தை மாத்திரம் பிடிச்சா போதும், அவரை அண்டி கொண்டா போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக அந்த 3வது வசனம் சொல்லுது, ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஆபிராம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேலே சேனம் கட்டி, எல்லாத்துக்கும் தெரியும், தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை குட்டி கொண்டு தகன பலிக்கு கட்டளையிடும். அந்த வசனம் நான் தியானிக்கல, அந்த வார்த்தை என்னச்சுதான் கீழ்ப்படுகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த 11 படுத்து பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலே இருந்து ஆபிராமே ஆபிராம் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன். நம்ம தூங்கி முழிக்கிறோம் அதிகாலை செபத்துக்கு. அடியேன்னு செபிக்க எழும்புறோமா? அடியேன்னு எழும்ப செபிக்கிறோமா? அவர் எழுப்பணும். ஹல்லேலூயா. நம்மளை தட்டணும், அவர் கூப்பிடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்குது, அவர் தட்டி நம்மளை கூப்பிடணும். ஆண்டவரே நான் எழும்புதேப்பா, உடனே நம்ம எழும்பணும்.
அப்படி நம்மளை நேசிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனுஷன் மூலமே உருவமாக அப்ப அந்த நாட்கள இப்ப ஆவியானவர் என்ன செய்தார்? ஒவ்வொருத்தங்களையும் அதே போல இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்களில் இப்படி நம்ம எப்படியோ அதே போல. அல்லேலூயா. நேர்ல ஆபிரகாமோட பேச நேர்ல, இப்ப அவர் என்ன செஞ்சாரு? ஆவியானவரா நம்ம ஒவ்வொருத்தரையும் இருக்கிறார். ஆனா நம்ம அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியல, உண்மையா ஜீவிக்க முடியல, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப இயங்குனதே இல்லை. மெயின் அவருடைய வார்த்தை தான், அவர் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்த வசனம் நிறைவேற தட்டும், அது நிற்காது, நிறைவேறும், நிறைவேறும். இன்று விட நிறைவேறலாம். ஒரு பெரிய நம்ம நினைக்கலாம் பெரிய ஊழியக்காரங்க இல்லை, அப்படி இல்லை. ஒரு கழுத நாவல கிட ஒரு வார்த்தை வைப்பார். அல்லேலூயா. பொதி சுமக்கிற கழுதை தான் பேசிச்சுலா. அல்லேலூயா. நீ இந்த நேர் போவாது, அந்த நேர் போச்சுல, கழுதையை போட்டு அடிச்சான். அல்லேலூயா. அதே போல ஒரு கழுதையா இருக்கலாம். அல்லேலூயா. இந்த கழுதை நாவல கிட ஆண்டவர் வச்சிருப்பார். இன்னைக்கு கூட அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு, நான் ஆபிரகாம் போல கீழ்ப்படினோம் ஆண்டவரே, நான் உங்க சத்தம் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ உத்தமனாயிரு, உன் இனத்தாரை உன் தேசத்தை விட்டு கடந்து போனி சொன்னார். நாம எப்படி ஜீவிக்கிறோம்? ஹல்லேலூயா. 11 வசனம் சொல்றா. ஹல்லேலூயா. ஆபிரகாமே ஆபிரகாம் என்று கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன். நம்மளும் அப்படி நம்ம தாழ்த்தத்தக்க. ஹல்லேலூயா. 12 வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டின் மேல் உன் கையை என்ன செய்யாதே, போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை என்றும் உன் புத்தன் என்று நீ ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் என்ன செய்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சகோதரி கூட எவ்வளவு தூரம் பிரச்சனை இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் என் தேவனை மறுதலிக்கலையே, என் தேவனை விட்டு நான் பின்வாங்கி போகலையே. வா, நான் இதுல இருந்து கற்பனை பண்ணேன், நம்ம ஒரு ஊழியம் செய்யறோம், ஊழியம் செய்யலனாலும் என் தேவனை மறுதலிக்கலையே, என் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாளே, அவர் சஞ்சரிப்பு தக்கதான் அவர் கொண்டுட்டு வந்தது. ஹல்லேலூயா. நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னாதான் இல்லையா, அதான் ஊழியமா? அப்படி இல்லை. ஒரு வசனத்தின் மூலம் பேசி கொண்டு வந்து இருப்பாரு. கண்ணீரோடு இருக்க சில சிந்தனையில தோண்டி இருக்கும், நீ இந்த இடத்தை விட்டு ரெட்டியார் பட்டி விட்டு கடந்து போ, நான் உன்னோட இருக்கேன். வசனம் பேசாம வர முடியாது, வார்த்தை பேசாம வர முடியாது. ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிந்து வந்தபடிதான் கர்த்தர் இந்த தேசத்துல நல்ல ஸ்கூல்ல பக்கம் கொடுத்து, வீட்டையும் கொடுத்து, அம்மாவையும் குட்டி கொண்டு வச்சு என்னச்சுதாரு. ஹல்லேலூயா. நேசி செவிக்கிற ஒரு சகோதரி, பாசம் உண்மையிலே ரொம்ப எனக்கு நிச்சயம் பிடிக்கும். ஹல்லேலூயா. ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒரு ஒத்தாசை, அவங்க வீட்டுக்காரதும் நல்ல ஒரு குணம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தர் ஒரு உதவி செய்யச்சில நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூர்ந்து ஜெபிக்கணும். 4 நாள் ஜெபித்துட்டு இது தந்துட்டாங்கப்பா நன்றி, 5ஆம் நாள் இல்ல அந்த ஆசீர்வாதத்தை உள்ளங்கையில உப்பு அள்ளி வச்சா அதை எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் உள்ளங்கையில உன்னை உப்பு அள்ளி வச்சா அதற்காக நான் அந்த உதவி செய்தேன் பாங்க எங்க அம்மா. நான் சொல்லுவேன், இந்த ராத்திரி எடுத்து இந்த பணத்தை குடிக்கிறீங்களே, சீட்டு உள்ள ரூபாயெல்லாம் தூக்கி கொடுக்கீங்களே, ஏசுவேன் நான் வாலிப நாட்களை. அப்படி சொல்லாதம்மா, உள்ளங்கையில் உப்பு கொடுத்து எப்படியே ஒரு சாத்திர சொல்லுவாங்க, அது உள்ள நாளெல்லாம் பலன் கிடைக்கும், நான் கொடுக்கறது என் பிள்ளைகளுக்கு பாலன் வரவனி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதே போல ஒருத்தர் உதவி செஞ்சா அந்த நன்றி நம்ம மறந்தாலே ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி அதனால ஒவ்வொரு ஆதியில இருந்து இப்போ இருந்து தானி ஜெபத்திலாம் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லாம இருக்கவே மாட்டேன். நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. 24 மணி நேரம் ஒரே ஒளித்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரே குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நன்றி சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். சகோதரன் இந்த ஊழியத்துக்கு உதவிச்சுதானா ஜீவனுள்ள நாட்களை நான் மறக்க கூடாது. இப்போ ஒரு ஆளுக்கு நான் 500 ரூபா கொடுத்தாதான் சம்பளம் கொடுத்தாதான் நான் கூப்பிட்டு வர முடியும். ஆண்டவர் எனக்கு இலவசமா வச்சிருக்காரு ஊழியத்தை செய்ய. அப்ப நான் நன்றி உள்ளவளா இருக்கணுமா இருக்காண்டாமா? நான் என்னால உதவி செய்ய முடியாது, என் தேவன் உதவி செய்வார். இந்த நாட்களை வெறுமையா இருக்கலாம், ஒரு நாள் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் உதவி செய்யல அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஊழியம் செஞ்சாதான் ஆசீர்வாதமா? அந்த ஜெபத்துல எவ்வளதோ எடுக்கலாம். அந்தகாரமான ஜெபத்துல கதை பிடி ஜெபிக்க சில எத்தனையோ ஜெபம் எடுக்கலாம். எங்க சித்தி நல்லா ஜெபிக்கிறாங்க, 4 வீடு இந்த இடத்துல ஜெபித்து நம்மளுக்கு இயேசுவுக்கு தெரிந்தா போதும், இந்த இடத்துல ஒரு ஜெபம் எழும்பும். அல்லேலூயா.
நம்ம எப்படி செவிக்கிறோம்? பலிபீடத்தில் செய்தி கொடுத்தாதான் ஊழியமா? இல்லை. அம்மா 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன், சந்தோஷமா இருந்தது. நம்மளுக்கு இந்த பாக்கியம் இல்லையே, நீ பெரிய ஊழியம். ஒரு வேதியர்களுக்கு போய் ஜெபிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது வச்சிருப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. பாருங்க, அந்த 22 16வது வசனத்தை எடுத்து பார்த்தா 22 16 படிங்க. ம் 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 ம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு அந்த ஈசாக்கு அப்படி சொன்னதுனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப அந்த நாட்களை ஆபிரகாம் ஈசாக்கு குறித்து பேசு. நம்மளுடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்கணும். தனிமையா இருந்தாலும் என் ஆண்டவர் துணையா இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் எனக்கு கேடகமா இருக்கிற ஒரு நம்பிக்கை, அவர் மேல நம்பிக்கை பொழுது அவர் பாப்பார்ல. ஹல்லேலூயா. எத்தனையோ என் மகளுக்கு கஷ்டம், எவ்வளதோ உலகத்தை மாதிரி நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஆனால் என்னை பிடிச்சுக்கிட்டாளே, என்னை மறுதளிக்கலையே, நான் அவளை ஆசீர்வதிப்பேன், அவ சன்னதியை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் வருது. அந்த நாட்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கு மூலம் கீழ்ப்படிதலுக்கு அவன் கீழ்ப்படிதான் சொன்னோன்னே பிள்ளை நீ பார்க்காத அளவுக்கு என்ன செஞ்சான்? பலி கொடுக்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்ம ஒவ்வொரு பசுவத்திலும் ஒவ்வொருத்தர் பயங்கரமான கடத்துல கஷ்டப்படுவாங்க, ஒவ்வொருத்தர் பயங்கரமான பலவீனத்துல கஷ்டம். மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஐயோ என் மகா இவ்வளவு வறுமையிலையும் இவ்வளவு கஷ்டத்திலையும் என்னை மறுதளிக்கலையே, அவர் ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. அந்த ஏற்ற வேலை அனைவருக்கு அனைவரு பலவீனங்கள் வரும். இந்த பலவீனத்திலையும் என்னை மறுதளிக்கலையே, ஊற்று திறந்து கொடுப்பாரு, நல்ல விடுதலை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் குறை சொல்ல நம்ம யாரு தகுதி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. அவர் சொன்னார்லா, உன்னை ஆசீர்வதித்தவன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். எதுக்காக பெருமைப்படுத்தனா? அவர் நாமத்தை மறுதளிக்கல, அவரை அண்டி கொண்டாச்சு. அந்தகாரமான செவத்துல அல்ல நித்திரையில் அவரோட பேச படிச்சாச்சு, நித்திரையோடு அவரோட உறவாட பெறப்பட்டாச்சு. அல்லேலூயா. எல்லாமே நீர் தான் எனக்குன்னு சொல்ல பெறப்பட்டாச்சு. அல்லேலூயா. அப்படிங்கிற அவர் நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டையும் ஆசீர்வதிப்பேன், உன் சன்னதியை இதில் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உனக்கு துணையா யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, அது தாய் தப்பனா இருக்கலாம், அது சகோதரியா இருக்கலாம், நான் கூட ஜெபிக்கலாம், ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவருக்கு தெரியும், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. பாருங்க, தெளிவா இருக்கலாம். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி என்ன செய்ய? வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மண்ணை போல பெருக பண்ணுவேன். எப்படி 18வது வசனத்துல இருக்கலாம், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்ததனால் உன் சந்ததியை பூமியில சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதிக்கிறார். கவலையே வேண்டாம், அப்பாட்ட கொடுத்துடணும். என் பிள்ளைய பாதுகாத்துக்கணும், என் பிள்ளைக்கு ஞானத்தைக்கணும், என் பிள்ளை பிரயாணத்திலே இருக்கட்டு. அல்லேலூயா. அவர்கிட்ட கொடுத்துட்டு கவலையே படக்கூடாது. கவலையை கொண்டு வர்றது யாரு? அவனுடைய தந்திரம். அதை அது கவலைப்பட்டா நம்ம மாற்ற முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது, வீண். அல்லேலூயா. அந்த ஸ்ட்ராங்கா இருக்க சில இயேசுவோட கிருபை சூழ்ந்துக்கலாம், அவர் மகிமை சூழ்ந்துக்கலாம், அவர் பிரசன்ன சூழ்ந்துக்கலாம். அல்லேலூயா. அவர் நல்ல வார்த்தை கொடுத்திருக்க 18ல, நீ சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த விடத்துக்கு வந்தபடியால் உன்னை நான் என்ன செய்தேன்? ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி செபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, அப்பா நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வீட்டா இருக்கு ஆண்டவரே, அது ஆசீர்வாதமா இருக்கணும் தகப்பனே, அது மகிமையா இருக்கணும் தகப்பனே. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த தேசம் நீ சொன்னீங்கப்பா, அது வீடு தானே ராஜா. என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுல ராஜா நீங்க குடியிருக்க பண்ணினீங்களப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. நீ கொடுத்த கிஃப்ட்டுக்காக நன்றி, நீர் கொடுத்த ஊற்றுக்காக நன்றி, நீர் கொடுத்த வாசலத்துக்காக நன்றி. ஆமேன் ராஜா. நீங்க சொன்னீங்களே உன் அலங்காரத்துல சமாதானம். ஓ ஸ்தோத்திரம், சமாதானத்தின் தேவ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நல்ல ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவரே. ஆனா ஏன் நான் கீழ்ப்படிதல், உண்மை, செவி கொடுக்க எல்லாமே அவராம் கீழ்ப்படிந்தபடியால் தான் நாங்களும் கீழ்ப்படியணும். அப்படி கேட்பமா பாட்ட, நாங்களும் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். உன்னை ஆசீர்வதித்த உன் பேரை பெருமைப்படுத்தி நீ சொன்னீரே, ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேறணும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அதிசயமானவர், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உடனே அடியே நீ சொன்னான் அல்லவா, பிள்ளை நீ பார்க்கல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை அன்று ஆபிராமே 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 நீ கூப்பிட்டு கூப்பிட்டு அவனை உடன்படிக்கை பண்ணி பண்ணி கடக்கிற மண்ணை போல் வானத்து நட்சத்திரங்களை ஆசீர்வதித்தே போல இந்த குடும்பத்தாரும் அதே போல என் இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கணும். சித்தப்பா ஒப்பு கொடுக்கிறேன், சித்திய ஒப்பு கொடுக்கிறேன். ஓ வயதான காலத்துல பிள்ளைகளுக்கு ஒரு ஜெப வீரரா இருந்து ஜெபம் பண்ணவர் ராஜா ரிகாவலரம ஷபாலரவா ஒரு தோணா இருந்த ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அஸ்திபாரம் போட்டு ராஜா ஜெபத்துல எழும்புன ஆண்டவரே நீ சொன்னீரே ராஜா, வாய் சுருக்கமா இருக்க, நீ சுருக்கமா இருந்து ஜெயத்தை எடுக்க. ஆமேன் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். எனக்கு நிறைவேற்றாண்டவரே. நம்ம நினைக்கலாம் ஒரு டீச்சர் தானே, இல்லவே இல்ல. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் திறக்கும் பொழுது ஒரே சபா தூரி கமலரவா இந்த பென்ஷனை வச்சு எப்படி நடத்த, எப்படி என் பிள்ளைகளுக்கு மீதி எடுக்கன்னு நினைக்கலாம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஓ சோத்திரம். உன்னோடு நான் இருந்து அதிசயம் காண செய்வேன், உன்னோடு நான் இருந்து அதிசயம் காண செய்வேன். உனக்குள்ள நான் இருந்து ஒன்றுக்கு மாற்றிடுவேன், உனக்குள்ள நான் இருந்து ஒன்றுக்கு மாற்றிடுவேன். கலங்காதே கலங்காதே கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். அப்பா எனக்கு வாக்குத்தத்தம் எத்தனை பேரு நிறைவேற்றி அடுத்த வருஷம் ஹல்லேலூயா புது வருஷம் ஏற்கனவே ஒவ்வொரு வருஷம் வர நீ நினைச்சிருக்கேன். ஹல்லேலூயா இந்த வருஷம் புது வருஷம் வந்து ஜெபித்தோம், கர்த்தருடைய நாமத்துல 2வது கூட்டம் வச்சிருக்கிறோம். அதே போல இந்த வாக்குத்தத்தம் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பா கொடுத்திருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருப்பாங்க. அது பிசினஸா இருக்கலாம், அது தொழிலா இருக்கலாம், அது பிள்ளைகள் படிப்பா இருக்கலாம். ஹல்லேலூயா. உன் எல்லையை விரிவாக்கி என்ன ஆசீர்வதிப்பேன். அவன் பிசினஸ் என்ன ஆசீர்வதிக்கப்படும் மகளே. மனுஷனுக்கு காண்டே பயப்படாதே, மனுஷனுடைய பயத்தை எடுத்து பண்ணி கர்த்தருடைய வார்த்தை ரிசதூரி கமானரவாலரம் ரிசபதூரி கமானரவாலரம். ஹல்லேலூயா. எந்த சத்துரும் தடை பண்ண முடியாது, எந்த கிரிகளும் தொட முடியாது. என் தொழிலை ஆசீர்வதி நீ கேளு, இனி ஆசீர்வதிய பேரை பெருமைப்படுத்த நீ கேளு. கர்த்தர் உன் பட்சத்திலே இருக்கிறார். கச்சத்திர ரிசதூரி கமானரவா ரிசி. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பெருக வைக்கிற தேவன், அவர் தலையை உயர்த்துற தேவன். அவர் சொல்றாரு உன்னோடு இருந்து ஆசீர்வதிக்க போறேன். அது எதுலலாம் நீங்க எதிர்பார்க்கல எனக்கு தெரியாது, எதுலலாம் எதிர்பார்க்கல தெரியாது, அதுல என் அப்பா இருந்து ஆசீர்வதிக்க போறாங்க. ஆமென். அல்லேலூயா. கரத்தை தட்டுமா அப்பாவுக்கு, வாக்குத்தத்தை நிறைவேற்ற தகப்பனுக்கு, வாக்குத்தத்தை நிறைவேற்ற அப்பாவுக்கு. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் தொழிலை பெருமைப்படுத்துவேன், உன் பிள்ளைய படிப்பை ஆசீர்வதிப்பேன், உன் பிரயாணத்தை ஆசீர்வதிப்பேன், உன் எதிர்பார்ப்பை ஆசீர்வதிப்பேன். தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், நுகத்தடி கட்டுகளை முடிக்கிறவர். ஆமென், ஆமென். கல்வாரி நாதா இறங்கி வாரோ, காரணிய தேவனே இப்ப வாரோ. என் கல்வாரி நாதா இறங்கி வாரோ, காரணிய தேவனே இப்ப வாரோ. பரலோக தேவனே பரிசுத்த ஆவியே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த தேவனே. பரலோக தேவனே பரிசுத்த ஆவியே நீ பரிசுத்த 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 தேவனே. கல்வாரி நாதா இறங்கி வாரோ, காரணியதே. இந்த படத்தை இறங்கிருங்கப்பா, தோதலோட இறங்கிருங்கப்பா. வானம் திறக்கப்பட்டிரட்டும், தோதல் இறங்கிரட்டும், செக்கினா மகிமை மூடட்டும், மேக சாம்பம் மூடட்டும். ரிசி சிலுவை சுமந்து என் சாப நீக்கினீர், ரத்தத்தாலே என்னை கழுவி தூக்கினீர். சிலுவை சுமந்து என் சாப
நாதா இறங்கி வாரோ என் காரணிய தேவனே இப்ப வாரோ உலகத்துக்கு ஒளியே எனக்கு வெளிச்சம் தந்தீரோ என்னை விடி வெள்ளியா மாற்றி விட்டீரே உலகத்துக்கு ஒளியே எனக்கு வெளிச்சம் தந்தீரே ஓ விடி வெள்ளியா என்னை மாற்றி கண்டீரே ஓ கல்வாரி நாதா ஓ இறங்கி வாரோ காருணிய தேவனே இப்ப வாரோ நன்றி சொல்லுமா ஓ தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே ஓ தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே ஓ தேவகுமாரா என்னை நினைத்து நீ சரிமா தேவ நன்றி சொல்லுமா நீ நன்றி சொல்லு நீ நன்றி சொல்லு நன்றி சொல்லுங்களே உன் பேர் பெருமைப்பட தேவகுமாரா நினைத்து பார்த்தீரே நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே ஓ கல்வாரி நாதா இறங்கி வாரோ காருணிய தேவனே இப்ப வாரோ ஆமென் ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி ஆமென் ராஜா மீண்டும் சித்தப்பாவுக்காக ஸ்தோத்திரம் சித்திக்காக ஸ்தோத்திரம் அவங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுமையும் பிரயாணத்துல இருங்க தகப்பனே ஆமென் ராஜா கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பேரம்பேத்திக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா இந்த வீட்டாருக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைக்குள்ள மகிமைப்படுங்க பிள்ளைகளுக்குள்ள மகிமைப்படுங்கப்பா இந்த விடத்தை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காக நன்றி யாரும் இதுல வேணுமே எப்ப கூடாதப்பா இந்த வாக்குத்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஆமென் ராஜா நீ நிறைவேற்றி ராஜா எல்லார் வீட்டு சந்தோஷத்தை காண கர்த்தருடைய நாம மகிமைப்பட என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல அல்லேலூயா அல்லேலூயா சிரித்த மகமா அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார்.